வணக்கம், என்னோட பேர் சூசன். நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஆர் கீகிள் எக்ஸசைஸ். காமனாக நிறைய உமன் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு ஸ்னீஸ் பண்ணால் யூரின் லீக்கேஜ் ஆகுது, இல்லை வாக் பண்ணால், இல்லை வேகமாக ஓடுனா, லாஃப் பண்ணால், நல்லா சத்தமாக சிரிச்சா எனக்கு யூரின் லீக் ஆகுதுன்னு சொல்லி நிறைய விமன் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். இது எதனால் அப்படின்னா, இது ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால தான் இது இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பெல்விக் பெல்விக்னா என்னென்னு பார்க்கலாம், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பெல்விக் அப்படின்னா நம்மளோட 2 சைடில் இருக்கிற நம்மளோட ஹிப் போனுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் பெல்விக் ஏரியான்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான நம்மளோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்குது. பிளாடர், ரெக்டம், வெஜைனா, அதுக்கப்புறம் யூரித்ரா, இந்த மாதிரி முக்கியமான நம்மளோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே இதில் உள்ள சேஃபாக இருக்குது. ஸோ பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ ஃப்ளோர், அதாவது கீழே இருக்கிற அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் தான் பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்லி இட் கன்சிஸ்ட் ஆஃப் மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ இது ஒரு ஸ்லிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் அந்த பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொன்னேன். ஸ்லிங் ஸ்ட்ரக்சர் which supports all the genital organs. அந்த நான் சொன்ன அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகும்போது தான் நமக்கு அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யூரினரி இன்கான்டினன்ஸ் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக ஆஃப்டர் சைல்ட் பர்த், ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு எனக்கு யூரினை ஹோல்ட் பண்ண முடியல, வேகமாக பேசினா கூட யூரின் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 40 years கொஞ்சம் ஏஜ்டு விமன் எனக்கு யூரின் லீக் ஆகுது, யூரினை ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் சில நேரத்தில் ரொம்ப கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஓவர் வெயிட், நான் சொன்ன மாதிரி ஓவர் வெயிட், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிற சில லேடிஸ்க்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதை பார்க்கலாம். அது இல்லாமல் சில கண்டிஷன்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ் ஆர் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் இந்த யூரின் ஹோல்ட் பண்ண முடியாது, யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும். அப்புறம் மெயினாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு பிளாடருக்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸோ அவங்களுக்கும் அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். ஆல்சோ அவங்க அடிக்கடி யூரினேட் பண்ணுவாங்க, பாலியூரியா அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த மசில்ஸ் வீக்காக இருக்கும், அவங்களுக்கும் அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும். இது காமனாக அவங்க சொல்கிற காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, நான் டாய்லெட் போகிறதுக்குள்ளே என்னால் யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல, யூரின் லீக் ஆகுது, ஸ்னீஸ் பண்ணும்போது, காஃப் பண்ணும்போது, வேகமாக சிரிக்கும்போது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது, ஓடும்போது எனக்கு யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல, யூரின் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிற இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸசைஸ். அதாவது கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம். எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸ் எல்லா பொசிஷன்லேயும் நம்ம செய்யலாம். நிற்கும்போது செய்யலாம், நடக்கும்போது செய்யலாம், உட்காந்துருக்கும்போது செய்யலாம், விமன் குக் பண்ணும்போது கூட செய்யலாம், லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை கார் ட்ரைவ் பண்ணும்போதோ, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். மெயினாக இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்கிறோன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்கிற எக்ஸசைஸ் தான். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்மளோட பிளாடரை எம்டி பண்ணிவிட்டு, யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த யூரின் லீக்கேஜ்லேருந்து நம்மளை பார்த்துக்கலாம். நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் அந்த யூரின் லீக்கேஜ் வரும்போது. வெளியிலலாம் நம்ம போக முடியாது, ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். இதை நம்ம கிராஜுவலாக பண்ணும்போது கட்டாயம் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம யூரின் போகிற அந்த பிளேஸை ஜஸ்ட் கண்ட்ராக்ட் பண்ணி மேலே புல் பண்ணணும், மேலே இழுக்கணும். அதாவது டுவர்ட்ஸ் அவர் நேவல் உள்ளே புல் பண்ணணும். ரிலாக்ஸாக புல் பண்ணி ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஜஸ்ட் கண்ட்ராக்ட் பண்ணி அப்வர்ட்ஸாக புல் பண்ணணும். தென் கிராஜுவலாக ரிலாக்ஸ் பண்ணணும். இதுதான் கீகிள்ஸ் எக்ஸசைஸ். புரியல அப்படின்னா, நம்ம யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் டக்குன்னு நம்ம யூரினை கண்ட்ரோல் பண்ணுவோம். அது ஏதாவது எமர்ஜென்சி ஏதோ சம்திங் நடந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம எப்படி யூரினை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த சென்சேஷனை கொண்டு வரணும். நம்ம இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம்தான், பட் ஒன்ஸ் யூஸ்ட் ஆகிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதுதான் அந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸ். ஜஸ்ட் நம்மளோட அந்த ஜெனிட்டல் ஏரியா இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ஜஸ்ட் கண்ட்ராக்ட் பண்ணி
டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸாக புல் பண்ணணும். புல் பண்ணி ஹோல்ட் பண்ணி மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். இதுதான் கீகிள்ஸ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது, வெளியில் நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக நம்ம பண்ணுறோமா அப்படின்றது என்னென்னா, வேறு எந்த மசில்ஸையும் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறதில்ல, எந்த ஜாயிண்ட்டையும் நம்ம மூவ் பண்ணுறதில்ல. அதாவது அப்டமனா, தை, எந்த ஆக்ஷனும் நடக்காது. ஜஸ்ட் சிட்டிங்கில் அந்த மசில் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதேமாரி ப்ரீத் இன் பண்ணணும், ப்ரீத் அவுட் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளோட நார்மல் ப்ரீதிங் பேட்டர்ன், நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸை நம்ம வந்து பண்ணுறோம். இதுதான் கீகிள்ஸ் எக்ஸசைஸ். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு 3 டைம்ஸ், அப்புறம் மத்தியானம் ஒரு 3 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரே நேரத்தில் நிறையா பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ எனக்கு ஸ்னீஸ் பண்ண போகிறேன், எனக்கு யூரின் லீக் ஆக போகுதுன்னு ஒரு செகண்டில் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த டைமில் டக்குன்னு நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூரின் லீக்கேஜ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இன்னும் சில எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணுறது, அலாங் வித் அப்டமன் மசில், தை மசில்ஸோடு சேர்த்து இந்த பெல்விக் ஃப்ளோரையும் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் ரிலாக்ஸ்ட் படுத்துட்டு உங்களோட 2 நீஸையும் பெண்ட் பண்ணிக்கணும். இப்போது அந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஒன்லி ஃபார் பெல்விக் ஃப்ளோர் மட்டும்தான் கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது கூட நம்மளோட ஆப்ஸ், நம்மளோட தை மசில்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, இதே மாதிரி படுத்து நம்மளோட ஹிப்பை வந்து ஜஸ்ட் லிஃப்ட் அப், இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நம்மளோட அந்த நம்மளோட யூரின் போகிற அந்த ஏரியாவை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹிப்பை வந்து லிஃப்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே சேர்ந்து பெல்விக் ஃப்ளோர் அண்ட் அப்டமன் மசில்ஸ், ஹிப், தை மசில்ஸ் எல்லாமே இதில் ஆக்ட் ஆகும். ஸோ அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு காலை பெண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு லெக் வந்து ஜஸ்ட் ரைஸ் பண்ணணும். இப்படி ரைஸ் பண்ணும்போதும் நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் மசிலும் சேர்ந்து கண்ட்ராக்ட் ஆகுது, அலாங் வித் தை மசில்ஸ் அண்ட் லோவர் அப்டமன் மசில்ஸ். இப்போவும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி யூரினரி எர்ஜென்சி நம்ம ஹோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளோட அந்த யூரினரி பார்ட் அதை வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி உள்ளே கண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜஸ்ட் மெதுவாக ரிலாக்ஸ்டாக காலை வந்து ரிலாக்ஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். இது செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போது அடுத்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பொசிஷனில் படுத்துட்டு 2 லெக்கையும் பெண்ட் பண்ணிப்போம், 2 நீஸையும் பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பில்லோவை இன் பிட்வீன் த தைஸ் வச்சுட்டு ஜஸ்ட் ஹோல்ட் த பில்லோ. நல்லா அந்த பில்லோவை ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு சேம் 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த எக்ஸசைஸ்லையும் நம்மளோட யூரினரி எர்ஜென்சி எப்படி ஹோல்ட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு பில்லோவையும் ப்ரெஸ் பண்ணணும். இப்போது அடுத்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுமாதிரி ஜஸ்ட் சைட் லைனில் ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இந்த போத் நீஸை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு 2 நீக்கும் நடுவில் ஒரு பில்லோ, சேம் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இது சைட் லைனில் பண்ணுறோம். அதே மாதிரி 2 தைஸ் வச்சு ஹோல்ட் பண்ணுறோம். நல்லா அந்த பில்லோவை டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம யூரினரி மசில்ஸ், அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் டைம், தென் ரிலாக்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக செய்யும்போது கொஞ்சமாக நம்மளோட யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து குறையும். எடுத்தோடனே ஒரே நேரத்தில் நான் நிறைய எக்ஸசைஸ் செஞ்சு உடனே குறையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கிராஜுவலாக குறையும். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் 3 டைம்ஸ், அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3 செட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கிராஜுவலாக குறையிறத, அந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகி கிராஜுவலாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம எந்த பொசிஷனில் வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து கரெக்டாக ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான இடத்துல ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் செய்யும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை நீங்களே பார்க்க முடியும்.